ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய சண்டே மார்னிங் தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். காலைல எந்திரிச்சதுமே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு இன்றைக்கி பொங்கல், சாம்பார், சட்னி, வடை தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக எல்லாமே ஊற வச்சுட்டேன். என்னடா சண்டே அதுவுமா அடுப்பெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிங்களா? இன்றைக்கி எங்களோட கோவிலில் பொங்கல் வைக்க போகிறோம். அதனால தான் அடுப்பெல்லாம் நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். அடுத்து இட்லி சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு ஒரு தக்காளி, ஒரு கேரட், 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் எல்லாருமே இட்லி சாம்பாருக்கு சிறுபருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எனக்கு துவரம்பருப்பு போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நல்ல சாம்பார் கெட்டியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு பொங்கலுக்கு அரிசியும் சிறுபருப்பும் கலந்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி, 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு நான் வந்து வறுத்து போட மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஜீரகம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போவும் ஜீரகம் போட்டிருக்கேன். பொங்கலுக்கு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் சாம்பாரும் விசில் வந்துருச்சு. சைட் பை சைடு அப்படியே வடைக்கும் நான் வந்து ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்ததாக பருப்பு வடைக்கு 2 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு அரைக்கிறப்போ கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தால் தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சிலாம் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். உளுந்த வடைக்கும் சைட் பை சைடு ரெடி பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகு, கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த மாவு வந்து உள்ளே ஏர் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் வடை நமக்கு நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம அரைச்ச மாவு பக்குவம் கரெக்டானு பார்க்க இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து பருப்பு வடை, உளுந்த வடை எல்லாம் அம்மா அப்படியே சைடில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுட சுட வடையும் போட்டு எடுத்தாச்சு. காலைல டிஃபனும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மணக்க பொங்கல், சாம்பார், சட்னி, பருப்பு வடை, உளுந்த வடை, அப்புறமா சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கல். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் சண்டே எதுமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.